ஹாய் நண்பர் அன்பீஸ். கிரிப்டோ கரன்சில நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஆளா இருக்கீங்களா? இல்ல கிரிப்டோ காயினு, ஏந்திரியம்னு வாங்கி வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி காத்துட்டுருக்கு. 2026 பட்ஜெட்ல கிரிப்டோ முதலீட்டாளர்களுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கிற வரி பத்தாதுன்ட்டு புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு அபராத வரியும் அறிவிச்சிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அதுவும் சின்ன தொகைலாம் இல்ல. தினசரி அபராதம். அப்படி அது என்ன ரூல்ஸு? வாங்க டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா இந்த 2026 பட்ஜெட்ல கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், இல்ல விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் மீதான கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் குறையும். இல்ல ஏதாவது தளர்வுகள் இருக்கும், கிடைக்கும் எதிர்பார்த்தோம். எல்லாருமே அத அப்படிதான் எதிர்பார்த்தோம். ஆனா நடக்கிறது என்னவோ தலைகீழா மாறியிருக்கு. பெரிய ஏமாற்றம் மட்டும் இல்லாம, மொத்தமா தலையில இடி இறக்குற மாதிரி ஒரு அபராத அறிவிப்பும் வந்திருக்கு. ஏற்கனவே மத்திய அரசு பல எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. கடுமையான வரிகளை போட்டிருக்காங்க. ஆனாலும் மக்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சில முதலீடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இத கவனிச்ச நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த கிரிப்டோ மார்க்கெட்ட ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்ட்டு, அதாவது ஏதாவது ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரணுன்ட்டு முடிவு பண்ணி, இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, இனிமே கிரிப்டோ அல்லது விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் முதலீடு செய்றவங்க அரசுக்கு முறையா ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்யணும்னு சொல்ட்டாங்க. அப்படி செய்யாதவங்களுக்கும், தவறான தகவல் கொடுக்கிறவங்களுக்கும் கடுமையான தண்டனை காத்துட்டு இருக்காம். இப்ப பட்ஜெட் அறிவிப்பின்படி வருமான வரி சட்டம் 2025 பிரிவு 509 கீழ் பார்த்தீங்கன்னா, புது விதிமுறைகள்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு தினசரி அபராதம். நீங்க உங்க கிரிப்டோ முதலீட்டு விவரங்கள்லாம் அறிக்கையா தாக்கல் செய்ய தவறினா, தினசரி ரூ. 200 அபராதம் விதிக்கப்படும் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு சும்மாவே ஒரு ரூ. 6,000 போயிரும். 2வது விஷயம் தவறான தகவல். ஒருவேளை நீங்க கணக்க மறைச்சு தவறான தகவல் கொடுத்தீங்கன்னா, 50,000 அபராதம் விதிக்கப்படும் சொல்றாங்க. 3வது விஷயம் கூடுதல் தண்டனை கிடைக்கும். நீங்க செய்த தவற சரி செய்ய தவறினா, இன்னும் கூடுதலா தண்டனைகளும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, கிரிப்டோ விவகாரத்துல முழுசா வெளிப்படைத்தன்மை இருக்கணுன்ட்டு அரசு சொல்றாங்க. பார்த்துக்கோங்க. இதனால என்ன நடக்கும்னா, கிரிப்டோல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ, ஒவ்வொருத்தரும் கட்டாயம் வருமான வரித்துறை கிட்ட தன்னுடைய முதலீட்டு விபரத்தை சமர்ப்பிச்சே ஆகணும். அப்படி இல்லன்னா தினசரி ரூ. 200 அபராதம் உண்டு. வருஷத்துக்கு கணக்கு போட்டா பெரிய தொகையா வரும். நீங்க கிரிப்டோல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சின்ன லாபமும் இந்த அபராதத்துக்கே பார்த்தீங்கன்னா சரியா போயிரும். மொத்தமா நஷ்டமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ உலக நிலவரத்த பார்த்தா கச்சா எண்ணெய், தங்கம், வெள்ளி ஏன் நிலத்த கூட டோக்கனைசேஷன் முறையில டிஜிட்டலா மாத்தி வர்த்தகம் செய்ற போக்கு தான் பார்த்தீங்கன்னா வேகம் எடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்தியாவோட நிலைமை பார்த்தீங்கன்னா வேற. கடுமையான வரி விதிப்பால கிரிப்டோ வர்த்தகம் பார்த்தீங்கன்னா முடங்கி போயிருக்கு. ஏற்கனவே 30% ஃப்ளாட் டாக்ஸ் இருக்கு. அது கூட சர்சார்ஜ், சேஸ் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34.5% வரைக்கும் வரி கட்ட வேண்டியிருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களை ஐயோ சாமி ஆள விடுங்கன்ட்டு ஓட வைக்குது. இது போதாதுன்னு சில சிக்கல்களும் தொடருது. அதாவது நோ செட் ஆஃப். ஒரு கிரிப்டோல நஷ்டம் வந்தா, அத இன்னொரு கிரிப்டோ லாபத்தா கூட சரி கட்ட முடியாது. நோ கேரி ஃபார்வர்ட் இருக்கு. இந்த வருஷத்து நஷ்டத்த அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போக முடியாது. நோ டிடெக்ஷனும் இருக்கு. வாங்கிய விலையை தவிர மைனிங் செலவோ, இன்டர்நெட் செலவோ எதையும் பார்த்தீங்கன்னா கழிக்க முடியாது. இந்த சூழல்ல இந்த பட்ஜெட் 2026ல ஏதாவது முடிவு கொடுக்கும்னு நம்புனாங்க. ஆனா இந்த புதிய அபராத விதிகள் எல்லாமே கிரிப்டோ கழுத்த இன்னும் நெரிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த தினசரி ரூ. 200 அபராதம் சாதாரண விஷயம்லாம் இல்ல. நீங்க வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்ச் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும், பான் கார்டு மூலமா வருமான வரித்துறைய உங்கள ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 1% பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் பிடிக்கிற விதியும் தொடர்ந்து அமல்ல தான் இருக்கு. அதனால நான் யாருக்குமே தெரியாம ட்ரேட் பண்றேன்னு நினைக்கிறவங்க, இனிமே ரொம்ப ரிஸ்க் தான். முறையா கணக்கு காட்டுறது தான் புத்திசாலித்தனம் சொல்றாங்க. ஸோ கிரிப்டோ முதலீட்டாளர்கள்லாம் ரொம்பவே உஷாரா இருக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த புதிய கட்டுப்பாடுகள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.